ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு MR.G டெக் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, பிக்சர் ரொட்டேஷன் எஃபெக்ட் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு வீடியோ ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த வீடியோ பாருங்கள். பார்த்தீங்கன்னா இப்போ பிக்சர் ரொட்டேட் ஆகி அடுத்த பிக்சர் வந்துடுச்சு. ஓகேங்களா? இந்த பிக்சர் அப்படியே ஒரு ரொட்டேஷன் ஆகி முடியும் போது அடுத்த பிக்சர் வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து பிக்சர் ரொட்டேட் ஆகிற மாதிரி எஃபெக்ட்லாம் எப்படி கொண்டு வர்றாங்கன்னு பார்க்குறோம். யூஸ் பண்ணுற ஆப் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்சர்ட் ஆப் தான். ஸோ அதுக்காக நான் ஒரு 4 ஃபோட்டோ சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்சர்ட் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் பிக்சரில் செலக்ட் பண்ணிக்கிங்க. கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதில் ஃபில்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? ஃபில்டருக்குள்ளே வந்துட்டு அதில் மறுபடியும் ஃபில்டர் எஃபெக்ட் அட்ஜஸ்ட்னு இருக்கும். இதில் எஃபெக்ட் போய்க்கிங்க. எஃபெக்ட் போனீங்கன்னா நிறைய எஃபெக்ட் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தா தெரியும் ஸ்க்ரீனை. அதில் நீங்கள் பேசிக்லேயே பார்த்தீங்கன்னா கீழே 6 ஆப்ஷன் இருக்கும். ஸோ 6ல் வந்து ரோல் அப்படின்னு சொல்லி ஃபைனலாக இருக்கும். அந்த எஃபெக்ட் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ரோலை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் 3 விதம் இருக்கும். ஒன்று வந்து சிங்கிள் ரோல், ஒன்று வந்து 3 ரோல் ரொட்டேட் ஆகும், ஒன்று வந்து மல்டிபிள் ரோல் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று டச் பண்ணி காட்டுறேன். சிங்கிள் ரோல் இதுங்க. ஸோ இது சிங்கிள் ரோல். இது 3 ரோல். ஓகேவா? 3 ரோல் முடிஞ்சு ஃபோட்டோ நிற்கும். இது மல்டிபிள். ஸோ இந்த மாதிரி 3 இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நான் சிங்கிள் ரோலே சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க ஓகே பட்டன் கொடுத்தோன்னா ரோல் வந்துடுங்க. இப்போ என்ன பண்ணணுன்னா நம்ம டைமிங் வந்து செட் பண்ணணும். வீடியோவில் வந்து எந்த இடத்துல வந்து இந்த எஃபெக்ட் அப்ளை ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம சூஸ் பண்ணோம். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஒரு 4 பிக்சர் சாம்பிளுக்காக எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா? ஸோ இந்த ரோலை வந்து நான் ட்ராக் பண்ணி இந்த ஃபஸ்ட்டு பிக்சர் முடிகிற இடத்துல வைக்க போகிறேன். பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு பிக்சர் வந்து 5 செகண்ட், ஒரு 4 செகண்டில் செட் பண்ணுறேன். என்ன ஆகும்னா 4வது செகண்டில் வந்து இந்த ரொட்டேஷன் ஆரம்பித்து 5வது செகண்டுக்கு வந்து முடிஞ்சு அதுக்கு அடுத்த ஃபோட்டோவும் வந்துடும். இந்த ரொட்டேஷன்லேயே பார்த்திங்கன்னா இந்த பிக்சர் முடிஞ்சு அடுத்த பிக்சரில் வந்து நிற்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ரொட்டேஷன் வந்து நிற்கும். கரெக்டாக இந்த பிக்சரோட எண்டில் மறுபடியும் ஒரு எஃபெக்ட், ரோல் எஃபெக்ட் போடுற சிங்கிள் ரொட்டேஷன். ஓகேவா? கரெக்டாக இது வந்து இந்த ரொட்டேஷன் வந்து இந்த பிக்சரில் ஸ்டார்ட் ஆகி முடியும் போது அடுத்த பிக்சரில் வந்து நிற்கும். ஸோ இந்த மாதிரி தான் எஃபெக்ட் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வேணால் க்ரியேட்டிவாக நீங்கள் இன்னும் வேணால் டிசைன் பண்ணிக்கலாம். நான் வீடியோக்காக இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். ஒரு ட்ரையலுக்காக சொல்லித்தரதுக்காக சிம்பிளாக நான் பண்ணுறேன். நீங்கள் வேணால் இன்னும் க்ரியேட்டிவாக ட்ரை பண்ணலாம். பாருங்கள் 3 இடத்துல நான் போட்டேன். ஸோ 4 பிக்சர் தான் இருக்குது, 3 எஃபெக்ட். பார்த்திங்கன்னா ஒரு பிக்சர் வந்து 5 செகண்ட். ஸோ நான் ப்ளே பண்ணுறேன். ஸோ இங்கே ஸ்டார்ட் ஆகுது, முடியும் போது அடுத்த பிக்சர் வந்துடுது. ஓகேவா? ரொட்டேஷன் இந்த பிக்சரில் ஸ்டார்ட் ஆகி முடியும் போது அடுத்த பிக்சரில் வந்து நிற்கும். ஸோ இந்த மாதிரி எஃபெக்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வீடியோவில் எந்த இடத்துல வேணாலும் இந்த ரொட்டேஷன் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிட்டு மேலே சைடில் டிக் பட்டன் இருக்குன்னு கொடுத்தீங்கன்னா எஃபெக்ட் வந்து அப்ளை ஆகிரும். ஓகேவா? ஸோ இதில் ஒன்றும் இல்லை, பிக்சர் சூஸ் பண்ணிட்டு ஃபில்டர் போகிறீங்க. ஃபில்டரில் போனால் எஃபெக்டில் வந்துட்டு ரோல் அப்படின்னு சொல்லி ஃபைனலாக இருக்கும். அதை சூஸ் பண்ணி கரெக்டாக எந்த இடத்துல வேணுமோ நீங்கள் ப்ளேஸ் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக எஃபெக்ட் வந்து அப்ளை ஆகிரும். பெரிய வித்தையெல்லாம் இல்லை, ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். இதில் எது டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.